10th Standard Math, Chapter 3, Algebra, Exercise 3.14, First Sum. Write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்பா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்பா. செகண்ட் 1 பை ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. நெக்ஸ்ட் 3 ஆல்பா மைனஸ் 1, 3 பீட்டா மைனஸ் 1. Next alpha plus 3 by beta plus beta plus 3 by alpha. First one பாருங்க, alpha by 3 beta plus beta by 3 alpha. இப்போ இங்கே எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் வந்து 3 beta into 3 alpha. நமக்கு 9 alpha beta. இப்போ நமக்கு எல்சிஎம் வந்து 9 alpha beta. இப்போ இதால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 ஆல்பா ஸ்கொயர் 3 பீட்டா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 3 இதிலேருந்து காமனாக எடுத்துடுங்க. காமனாக எடுத்திங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இந்த 3 கொண்டு இந்த 9 கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணி 3 ஆல்பா பீட்டா. இப்போ பாருங்கள் 3 ஆல்பா பீட்டா, இங்கே வந்து ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். That is equal to alpha square plus beta square formula, alpha plus beta the whole square minus 2 alpha beta divided by 3 alpha beta. Okay, இந்த 3 beta 3 alpha LC எடுத்துடுங்க. 9 alpha beta இது வந்து cross multiply பண்ணிடுங்க. That is equal to 3 into alpha square plus beta square by 9 alpha beta. இப்போ இந்த 3 ஆல் கேன்சல் பண்ணால் 3 alpha beta வரும். Alpha square plus beta square. Alpha square plus beta square formula, alpha plus beta the whole square minus 2 alpha beta divided by 3 alpha beta. Next பாருங்க, 1 by alpha square beta plus 1 by beta square alpha. That is equal to, இங்கே LC எடுங்க, alpha cube beta cube. இங்கேயும் cross multiply பண்ணிடுங்க. beta square alpha, alpha square beta. இப்போ இதில் ரெண்டில் இருந்து ஒரு ஆல்பா பீட்டாவை காமனாக எடுத்துடுங்க. காமனாக எடுத்திங்கன்னா பீட்டா ப்ளஸ் இங்கே ஆல்பா மட்டும் இருக்கும் டிவைடட் பை இங்கேருந்து ஒரு ஆல்பா பீட்டா காமனாக எடுத்துடுங்க. அப்போ ஆல்பா பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ இது கேன்சல் ஆகிடும். ஆல்பா ப்ளஸ் பீட்டா பை ஆல்பா பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 ஆல்பா மைனஸ் 1, 3 பீட்டா மைனஸ் 1. இப்போ 3 ஆல்பா இன்ட்டு 3 பீட்டான்னு மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 ஆல்பா பீட்டா மைனஸ் 3 ஆல்பா. அதே மாதிரி 1 இன்ட்டு 3 3 பீட்டா 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1. இப்போ 9 ஆல்பா பீட்டா மைனஸ் இதுலேருந்து ரெண்டுலேருந்து 3 காமனாக எடுத்துருங்க. ஆல்பா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 3 ஆல்பா மைனஸ் 3 பீட்டா ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், ஆல்பா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்பா. இப்போ இங்கே எல்சிஎம் வந்து ஆல்பா பீட்டா. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஆல்பா இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் 3 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3. இப்போ இது மல்டிப்ளை பண்ணணும். ஆல்பா ஸ்கொயர் 3 ஆல்பா பீட்டா ஸ்கொயர் 3 பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா. தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இந்த இதிலேருந்து 3 காமனாக எடுத்துடுங்க. ஆல்பா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா. இப்போ நமக்கு தெரியும் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா ப்ளஸ் 3 இன்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.